ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி நார்த் 39வது பதவியேற்பு விழா திருநெல்வேலி டவுன் சாப்டர் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து நடைபெற்றது. முன்னதாக இரத்த தான முகாம் சிறப்பாக நடைபெற்றது. தலைவர் ரித்தீஷ் இரத்த தானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இரத்த தான முகாமில் முன்னாள் ஆளுநர் KVR, முன்னாள் உதவி ஆளுநர் மயில் பாலசுப்ரமணியன், உதவி ஆளுநர் மேத்யூ, சங்க நிர்வாகிகள், ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்ட்ரல் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களை உள்ள நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதிதாக பதவியேற்றுள்ள ரித்தீஷ் அவர் திருமணத்தின் போதும் இரத்த தானம் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் பதவியேற்பதற்கு முன்பாக இரத்த தானம் அளித்துவிட்டு தனது பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். தனது பொறுப்பை ஏற்றுக்கொண்டாலும் ஜூலை 1ஆம் தேதி முதல் அவர் தன்னுடைய பணிகளை மிக சிறப்பாக செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நலத்திட்ட உதவிகளை வழங்குவதானாலும் சரி, அனைத்து வேலைகளும் தாமாக முன்னின்று நடத்தி செய்வதில் மிகவும் திறமையானவர். ஒவ்வொரு பொறுப்புகளையும் தாமாகவே இருந்து செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய நிகழ்ச்சியில் ஏராளமான சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு இரத்த தானங்களை வழங்கினார்கள். இரத்த தானம் அவசியம் குறித்தும் தலைவர் ரித்தீஷ் கூறும் பொழுது, இரத்தம் கொடுப்பவர்களுக்கு இரத்தம் மீண்டும் ஊறத் தொடங்கிவிடும். ஆகையால் இரத்த தானங்கள் செய்வீர், உயிர்களை பாதுகாப்பீர் என்ற வார்த்தைக்கு ஏற்ப அவர் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தானத்தில் சிறந்தது இரத்த தானம் ஆகும். அன்னதானம் ஒரு பக்கம் இருந்தாலும் இரத்த தானம் ஒரு உயிரை காப்பாற்றக்கூடியது. ஆகையால் இரத்த தானம் செய்து அனைவரும் மற்ற உயிர்களை காக்க வேண்டும் என்று கூறினார்.